வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்று நாம் பார்க்கவிருப்பது ருக்குமணி தேவி அருண்டேல் அவர்களை பற்றிதான். ருக்குமணி தேவி அவர்கள் 1904 பிப்ரவரி மாதம் 29 நீலகண்ட சாஸ்திரி சேஷம்மாள் தம்பதியருக்கு மகளாக மதுரையில் பிறந்தார். தந்தை அரசு பொறியாளர் என்பதால் ஊர் ஊராக மாற்றலாகி கொண்டிருந்தார். சாஸ்திரி தனது பணி ஓய்வுக்கு பிறகு சென்னையில் உள்ள அடையாறில் தன் குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். அங்கிருந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் ருக்குமணி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய மாலினி என்ற நாடகத்தில் நடித்தார். மேலும் ஒரு பாடலும் பாடினார். இதை பார்த்த அவர் தந்தை இசை பயில மகளை ஊக்கப்படுத்தினார். ருக்குமணி அவர்கள் கிரேக்க நடனமும் கற்றுக்கொண்டார். தனது சிறு வயதிலேயே கலைகளில் நாட்டம் கொண்டவராக இருந்தார் ருக்குமணி. ஆனால் அந்த காலகட்டத்தில் இளம் பெண்கள் பாட்டு மற்றும் நடனம் கற்றுக்கொள்வது சமூகத்தில் ஒரு இழுக்காக கருதப்பட்டது. ஏனெனில் பாட்டு மற்றும் நடனம் போன்றவை தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்ட சமூகத்தினரால் மட்டுமே செய்யப்பட வேண்டியது என்ற எண்ணம் பரவியிருந்தது. அந்நிலையில் சதிர் என்ற ஆட்டத்தின் அழகியல் தன்மையினை உணர்ந்து அதன் சிறப்பினை அறிந்து அக்கலை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நினைத்தார். தேவதாசிகள் மற்றும் பயின்று சமூகத்தில் அக்கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்வது இழுக்கு என்ற நிலையினை மாற்றியதில் பெரும் பங்கு ருக்குமணிக்கு உண்டு. அதுவரை சதிராட்டம் சிருங்கார ரசம் அதிகம் நிறைந்து பார்வையாளர்களை மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தது. ருக்குமணி அந்த தளத்திலிருந்து மேலெழுந்து ஆன்மீகத்தன்மையையும் வெளிப்படுத்தி அக்கலையினை அனைவரும் ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் அனுபவிக்கவும் வழி செய்தார். தேவதாசிகள் சதிராடிய போது சேலையும் தொளதொளவென்று கால் சட்டையும் அழகான நகைகள் பலவற்றையும் அணிந்திருந்தனர். மேலும் இவர்கள் ஆடும்போது பக்கவாத்தியக்காரர்கள் இவர்களை பின்தொடர்ந்து நின்றோ நடந்தோ கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நடனத்தின் அழகியல் தன்மை குறைவதாக ருக்குமணி கருதினார். அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். பக்கவாத்தியக்காரர்களையும் பாடுபவர்களையும் மேடையில் ஓர் இடத்தில் அமருமாறு செய்தார். பாரம்பரிய சிற்பக்கலையின் உதவியாலும் இத்தாலிய உடை நிபுணர் மேடம் காசன் உதவியாலும் புதுவித உடைகளையும் ஒப்பனையும் செய்தார். அதை போலவே மேடையின் பின்புலத்தனை மாற்றி புரோசோனியம், அதாவது மேற்புறம் மற்றும் பக்கவாட்டில் மூடிய வகையான மேடைதான் நாட்டியத்திற்கு சிறந்தது என்று மேடையினை மாற்றினார். கான்ராட் ஓல்ட்ரிங், அலெக்ஸ் எல்மோர், மேரி எல்மோர் போன்ற நாடக கலைஞர்களின் உதவியால் மேடையின் ஒளியமைப்பினையும் மாற்றினார். உலகின் சிறந்த அனைத்து கலைகளுக்கும் இணையானது இந்தியாவின் சதிர் என்று அறிந்து அதற்கு பரதநாட்டியம் என்ற பெயரும் சூட்டினார். வால்மீகி ராமாயணம், புத்தவதாரம், குமார சம்பவம், குற்றால குறவஞ்சி, கண்ணப்பர் குறவஞ்சி, ஆண்டாள் முதலிய நூல்களுக்கு நடனம் அமைத்தார். முன்னதாக 1920 ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் என்பவரை இங்கிலாந்தில் இருந்து கல்வி மற்றும் இதர பணிகளில் தனக்கு உதவி புரிவதற்காக அன்னி பெசன்ட் தியோசபிக்கல் சொசைட்டிக்கு அழைத்தார். அன்னி பெசன்ட் அளித்த தேநீர் விருந்தில் ஜார்ஜ் அருண்டேலும் ருக்குமணியும் கலந்து கொண்டனர். இருவரும் ஈர்க்கப்பட்டு அன்னி பெசன்ட்டின் அனுமதியோடு ருக்குமணியின் 16ஆம் வயதில் ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ருக்குமணி ஜார்ஜுடன் ஐரோப்பாவிற்கு பயணம் சென்றார். அங்கு இசை, சிற்பம், ஆப்ரா, பாலே முதலிய பல கலைகளுக்கும் அறிமுகமானார். ரஷ்ய நாட்டு பாலே கலைஞரான அன்னா பாவ்லோவாவிடம் கிளியோனார்டி என்பவரிடமும் பாலே நடனம் கற்றுக்கொண்டார். பாவ்லோவோ இந்திய பாரம்பரிய நடனத்தையும் கற்குமாறு ருக்குமணியை கேட்டுக்கொண்டார். அதுவரை சதிர் என்ற இந்திய பாரம்பரிய நடனத்தினை ருக்குமணி கண்டதில்லை. 1933 கிருஷ்ண ஐயர் சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமியில் சதிர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதை காண ருக்குமணியையும் அழைத்திருந்தார். அக்கலையினை கற்க வேண்டும் என்று தீர்மானித்தார். முதலில் மயிலாப்பூர் கௌரி அம்மாவிடமும் பிறகு பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பவரிடமும் நடனம் பயின்றார். நாட்டியத்தில் நன்றாக பயிற்சி பெற்று 1935 தியோசபிக்கல் சொசைட்டியின் வைரவிழா கொண்டாட்டத்தின் போது ருக்குமணியின் நாட்டிய அரங்கேற்றம் நடந்தது. சதிர் என்ற பரதநாட்டியம் சமூகத்தில் உள்ள பலரும் பயில வேண்டிய ஒன்று என்பதில் திண்மமாக இருந்தார். ருக்குமணி இதற்காக காலஷேத்ரா என்ற கலை பள்ளியினை 1936 ஜனவரி 6 ருக்குமணி தேவி அருண்டேல் மற்றும் அவரது கணவர் ஜார்ஜ் அருண்டேல் ஆகியோரினால் சென்னையில் அடையாறில் பிரம்மஞான சபையின் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. காலஷேத்ராவின் முன்னேற்றத்திற்கு அன்னி பெசன்ட் அம்மையார், டாக்டர் ஜார்ஜ் அருண்டேல், டாக்டர் ஜேம்ஸ் கசன்ஸ், டாக்டர் சி.பி. ராமசுவாமி ஐயர், ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரி போன்ற பெரியோர் உறுதுணையாக இருந்தனர். இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக இருந்தபோது விலங்கு வதை சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றினார் ருக்குமணி தேவி அவர்கள். 1977 அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய்
ருக்குமணியை குடியரசுத் தலைவர் பதவியினை வகிக்குமாறு அழைப்பு விடுத்தார். கலை மற்றும் கலை சார்ந்தவற்றிற்காக பணிபுரிவதே என் விருப்பம் என்று கூறி அப்பதவியினை ஏற்க மறுத்தார் ருக்குமணி அவர்கள். 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ருக்குமணி இறந்தார். அதன் பிறகு அவர் துவக்கி வைத்த காலக்ஷேத்ரா தேசிய சிறப்பு வாய்ந்த நிறுவனமாக பாராளுமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது. பத்மபூஷன் விருது, காளிதாஸ் சம்மன் விருது, சங்கீத நாடக அகாதமி விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றார் ருக்குமணி தேவி அவர்கள். காலக்ஷேத்ராவை பற்றிய குறிப்புகள் சில. இசை, நடனம் ஆகிய இரு கலைகளை மேம்படுத்தவும் புத்துயிர் ஊட்டவும் காலக்ஷேத்ரா என்ற குருகுல பள்ளி 1936ஆம் ஆண்டு ருக்குமணி தேவி மற்றும் அவரது கணவர் ஜார்ஜ் அருண்டேல் ஆகிய இருவராலும் தோற்றுவிக்கப்பட்டது. காலக்ஷேத்ரா வளாகத்தினுள் இரு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. கூத்தம்பலம் என்ற உள் அரங்கமும் ருக்குமணி என்ற வெளி அரங்கமும் இங்கு உள்ளன. ருக்குமணி தேவியால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கொண்டு அருங்காட்சியகம் ருக்குமணி தேவி மியூசியம் ஒன்றும் இவ்வளாகத்தினுள் செயல்பட்டு வருகின்றது. பல்வேறு வெளிநாட்டினர் கடந்த 60 ஆண்டு காலமாக இங்கு தங்கி பயின்று வருகின்றனர். இங்கு பயிலும் மாணவர்களின் திறமையை மேம்படுத்தவும் வெளிப்படுத்தவும் வாரந்தோறும் இசை, நடன நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்படுகின்றன. உலகம் முழுவதிலும் வசிக்கும் நடன கலைஞர்கள் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் தமது வாழ்நாளில் ஒருமுறையேனும் காலக்ஷேத்ராவிற்கு வருகை புரிவதையும் அங்கு நடனமாடுவதையும் பெரும் பேராக கருதுகின்றனர். இவ்வளாகத்தினுள் செயல்பட்டு வரும் கைவினை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதாவது கிராஃப்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர், தென்னிந்திய பாரம்பரிய வடிவங்களையும் வண்ணங்களையும் கொண்ட புடவைகளை நெய்வதில் புகழ் வாய்ந்தது. நன்றி.